வணக்கம் நண்பர்களே, உங்களை நான் இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஆமாங்க, காசாகிராண்ட் ஏத்தன்ஸ்ன்ற ஒரு அட்டகாசமான ப்ராஜெக்டுடைய கிளப் ஹவுஸ் இன்னைக்கு இனாகரேட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறது தான் அந்த கிளப் ஹவுஸ். கிட்டத்தட்ட 1 ஏக்கர் அளவுக்கான இந்த கிளப் ஹவுஸில் 110க்கும் மேலே அம்யூனிட்டிஸ் இருக்குது. அதில் 40 அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் தீமில் இருக்குது. காசாகிராண்டுடைய டீம் இன்னைக்கு இந்த ஒரு கிளப் ஹவுஸை லான்ச் பண்ணுறாங்க. வாங்க அந்த ஒரு செலிப்ரேஷனில் நம்மளும் ஜாயின் பண்ணி என்னென்னலாம் இங்கே இருக்குது, என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அம்யூனிட்டிஸ்லாம் இங்கே இருக்குன்றதை பார்க்கலாம். காசாகிராண்ட் ஏத்தன்ஸ்ன்ற இந்த ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1 இப்போ ரீசெண்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய கிளப் ஹவுஸ் லான்ச் தாங்க இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அந்த பெரிய கிளப் ஹவுஸுடைய என்ட்ரன்ஸ் இது தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 447 ரெசிடென்ட்ஸ் ஃபேஸ் 1 இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி லக்கி ட்ரா மூலம் கூப்பன்ஸ் கொடுக்குறாங்க. வின்னருக்கு ப்ரைஸும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லான்ச்சுக்கான ஒரு ஆர்ச்சும் இருக்குது. படிகளை ஏறி உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கிளாஸ் டோர்ஸில் அட்டகாசமான ஒரு ஆம்பியன்ஸில் இந்த ரிசப்ஷன் இருக்குங்க. இந்த காசாகிராண்ட் ஏத்தன்ஸுடைய கிளப் ஹவுஸ் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் அளவுக்கு இருக்குங்க. நம்ம ஒன்றுத்தையும் நிதானமாக பார்ப்போம். முதல்ல நம்ம இங்கே பார்க்குறது அதனுடைய கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த ரிசப்ஷன் ஏரியா. பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம இங்கே முதல்ல போய் பார்க்குறது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்விம்மிங் பூல். அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் லெஃப்ட் சைடில் ஸ்டேர் கேஸ் போகும். அதை ஏறி உள்ளே போனோம்னா அவங்களுடைய போடியம் இருக்குங்க. அந்த போடியத்தில் தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நீங்களே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பூல் தனியாக இருக்குது, அடல் பூல் தனியாக இருக்குது. ரொம்பவே பெரிய ஒரு அடல் பூல் கொடுத்துருக்குறாங்க. கிட்ஸ்க்கான பூல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழந்தைகள் ஃப்ரெண்ட்லியாக சின்ன அளவில் தான் ஹைட் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய பூலாக தான் அதுவும் இருக்குது. இந்த இடத்துல ஸ்விம்மிங்கான லோகோவும் ஒரு அழகான ஒரு போர்டு மாதிரி வச்சு அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்போவும் கொட்டுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான ஆர்க்கில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகாக இருக்குங்க இந்த ஒரு போடியம் ஏரியாவில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல். இங்கே பார்த்தீங்கன்னா போடியம் ஏரியாவில் இருக்கிற வீடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வியூன்றது அப்சல்யூட்லி மேஜிக்கல். இது தாங்க கிட்ஸ்கான பூல். நீங்களே பாருங்கள், என்ன ஒரு அழகாக பெருசாக சூப்பராக இந்த கிட்ஸ் பூல் இருக்குது. அதை தவிர அடல்ட் பூலில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் பெடலிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நடக்கிறதுக்கான வாட்டர் ட்ரெட்மிலும் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் வாலிபாலும் இருக்குது, அதுபோல் வாட்டர் பேஸ்கெட் பாலும் இருக்குது. அதுவுமே நீங்கள் கூடி சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. ஆக்வா ப்ளூவில் இந்த ஸ்விம்மிங் பூல் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குங்க. காசாகிராண்ட் ஏத்தன்ஸ் ப்ராஜெக்டுடைய கிளப் ஹவுஸில் இருக்கிற மினி தியேட்டர் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரே சமயத்தில் 24 பேர் இங்கே உட்காந்து படத்தை பார்க்கலாம். ஏசி கம்ஃபர்ட்டில் குஷன் சீட்டில் உட்காந்து படத்தை நம்ம இங்கே ஜாலியாக பார்க்கலாம். அடுத்து நம்ம நேராக போகிறது இங்கே இருக்கிற ஜிம்முக்கு. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் எல்லாருக்குமான ஒரு ஜிம்மாக இது இருக்க போகுது. லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே தனி டைம் கொடுக்க போகிறாங்க. இந்த ஜிம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லுவேன். ஒரு நம்ம ஃபிட்னஸ்க்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் இங்கே இருக்குங்க. எல்லாமே ரெடி ஃபார் யூஸில் இருக்குது. இன்னிலேருந்து இந்த ரெசிடென்ஸ் இந்த ஜிம்மை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜிம்மை பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த லெவலில் இருக்கிற குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கான ப்ளே ஏரியா நான் பார்க்க போகிறோம். இதோ நீங்கள் பார்க்குறது இந்த ஸ்லாம் டங்க். அடுத்தடுத்து எல்லாமே சூப்பர் ஃபெசிலிட்டிஸாக இந்த ப்ளே ஏரியாவில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்கிற அடல்ட்ஸாக இருக்கட்டும், சில்ட்ரனாக இருக்கட்டும், எல்லாருக்குமான ஒரு வெரைட்டி ஆஃப் கேம்ஸ் இங்கே இருக்குங்க. ஸ்னூக்கர் டேபிள் இருக்குது, கேரம் போர்டு இருக்குது, டேபிள் டென்னிஸ் இருக்குது. எல்லா வகையான இன்டோர் கேம்ஸும் அட்டகாசமான ஒரு லைட்டிங்கில் நிறைய பார்த்தீங்கன்னா சூப்பராக பெரிய ஏரியாவில் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க.
அடுத்தது நம்ம பார்க்குறது குழந்தைகளுக்கான ஹாக்கி ஏரியாங்க. ஆமாங்க, ஹாக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்குன்னே தனியாக ஒரு இடத்த இங்கே வச்சுருக்கிறாங்க. அதை தான் இனாகரேட் பண்ணுறாங்க. வாங்க அது உள்ளே போய் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ப்ளே ஏரியா பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லேர்னிங் சென்டர். ஆமாங்க, சின்ன குழந்தைகள்லாம் டே டைமில் அவங்க ஜாலியாக படிக்கிறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குமான ஒரு லேர்னிங் சென்டருங்க இது. அது தவிர வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ்க்கே வந்து தனியாக ஒரு இடத்தையே வச்சுருக்கிறாங்க. இந்த ஒரு க்ளப் ஹவுஸில் எத்தனை க்ளப் ஹவுஸு இந்த மாதிரி தனியாக ஒரு இடம் ஆர்ட்ஸ்க்காக வைப்பாங்கன்னு தெரியல. இதோ ஒரு பெரிய க்ரௌடு அதை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. வாங்க என்ன நடக்குதுன்றதை நம்மளும் போய் பார்க்கலாம். காசாகிராண்ட் ஏத்தன்ஸ் கிளப் ஹவுஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யோகா ரூம். இது யோகா மட்டுமில்லை, மல்டி பர்பஸ்க்கான ரூம் கொடுங்க. ஆமாங்க, ஜூம்பா டான்ஸ் இங்கே சொல்லித்தராங்க. நீங்கள் பார்க்குறவர் தான் இங்கே சொல்லித்தர போகிற மாஸ்டர். அது தவிர யோகாவுக்கும் தனியாகவே ஒரு மாஸ்டரை வச்சுருக்கிறாங்க. அந்த ரூமை இப்போ இனாகரேட் பண்ண போகிறாங்க. உள்ளே போய் என்ன இருக்குன்றதை கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் வாங்க. இவங்க வந்து காசாகிராண்ட் ஏத்தன்ஸ் ரெசிடென்ட் தான். இவங்க வந்து பேசிக்கலி ஒரு டான்ஸர். அதனால் ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸரை வச்சு இந்த ரூமை இப்போது இனாகரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாருமே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பார்ட்டி ஹாலை இப்போ வந்து இனாகரேட் பண்ண போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய பார்ட்டி ஹால். அதுக்கு முன்னால் அதனோட சைடில் இருக்கிற பிஸ்னஸ் சென்டரை வந்து இப்போ இனாகரேட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ரூமும் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறதாங்க அந்த கெஸ்ட் ரூம். அதை பற்றி தனியாக ஒரு சின்ன வீடியோ அப்புறமா போடுறேன். இங்கே வந்து வர்ற கெஸ்ட்டுக்கு தனியாக தங்குறதுக்குன்னே ஒரு ரூம் கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து சார்ஜபிளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1800 ஒரு நாளைக்கு தராங்க. இந்த ஒரு அட்மாஸ்ஃபியருக்கு இங்கே வந்து 1800 ஒரு ரூம்ன்றது உண்மையிலே வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணலாம். இந்த காசாகிராண்ட் ஏத்தன்ஸ் கிளப் ஹவுஸில் அடுத்து எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கும் இந்த பார்ட்டி ஹால் தாங்க இனாகரேட் பண்ணுறாங்க. ஆமாங்க, எல்லாருமே வெயிட்டிங் ஃபார் திஸ் இனாகரேஷன். அதை ஒரு குட்டி பொண்ணு வந்து சூப்பராக இனாகரேட் பண்ணாங்க. அந்த காட்சிகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ பெரிய பார்ட்டி ஹால், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம இப்போ கூடிய சீக்கிரம் உள்ளே போய் பார்க்க போகிறோம்.
இது தாங்க காசாகிராண்ட் ஏதன்ஸுடைய பார்ட்டி ஹால். இங்கே வந்து உள்ள நுழைஞ்ச உடனே காசாகிராண்ட் ஸ்டாஃப் எல்லாம் எல்லாருக்கும் ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அடுத்து வந்து கூடிய சீக்கிரம் இப்போது கேக் கட்டிங்காக நடக்கும். அதற்கு முன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உள்ளே நுழையும் போது எல்லாருக்குமே வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்தாங்க, நம்பர்ஸ் கொடுத்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லக்கி ப்ரைஸ்க்கான ஒரு கூப்பன். அதை வந்து இப்போது அந்த லாட் குலுக்க எடுப்பாங்க. அதுவுமே கூடிய சீக்கிரம் நடக்க போது. நீங்கள் பார்க்குறதாங்க காசாகிராண்டோடைய கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் டீம். ஒரு சூப்பரான டெக்னிக்கல் டீமுங்க. நாங்கள் பல தடவை வந்து இந்த இடத்த பார்த்த போதெல்லாம் வெறும் கல்லும் மண்ணுமாக இருந்த இடத்த ஒரு அற்புதமான ப்ராஜெக்டாக மாற்றிருக்கிறாங்க. க்ளப் ஹவுஸை நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்து ஒன்றொன்றையும் செதுக்கி அட்டகாசமாக இருக்குங்க. அது போல தாங்க ஒவ்வொரு வீடுமே வந்து ரொம்ப கவனமாகவே பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. காசாகிராண்ட் வந்து எங்களுக்கான இந்த ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டை இப்போது அன்வெயில் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிளப் ஹவுஸுடைய சைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 40,000 ஸ்கொயர் ஃபுட், 5 அடுக்குங்க. நம்ம 5வது மாடியில் என்ன இருக்குன்றதை இந்த வீடியோ முடியும் போது பார்ப்போம். நீங்கள் உண்மையிலே அசந்துருவீங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. வந்தவங்களுக்கெல்லாம் இங்கே ப்ரைஸும் கொடுத்தாங்க, கூப்பன் கொடுத்தாங்களே, அதனுடைய 3வது ப்ரைஸை இப்போது வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்த ப்ரைஸ் வந்து இப்போது 2வது ப்ரைஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான வெட் கிரைண்டர்னு நினைக்கிறேன். அடுத்தது முதல் பரிசு அறிவிக்கப்பட்டது. குலுக்கல் முறையில் முதல் பரிசு வென்றவருக்கு அற்புதமான ஒரு பேனாசோனிக் டிவியும் கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு பரிசுங்க அது. காசாகிராண்ட் ஏதன்ஸுடைய கிளப் ஹவுஸ் வந்து லான்ச்சுக்காக ஒரு சூப்பரான கேக் கட்டிங் அடுத்து நடத்துகிறாங்க. குழந்தைகள்லாம் ஆவலோடு அந்த கேக்கை பார்க்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கேக் கட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்தாங்க, டீ காஃபியும் கொடுத்தாங்க. இந்த காசாகிராண்ட் கிளப் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டர்ஃப் இருக்குங்க. நைட் எஃபெக்டில் நீங்களே பாருங்கள் என்ன அட்டகாசமாக இருக்குது. இது வந்து பேசிக்கலி ஒரு ஃபுட்பால் டர்ஃப். பசங்கள்லாம் இதை மல்டிபர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். நீங்கள் பார்க்குறது தூரத்தில் காசாகிராண்டுடைய அப்கமிங் செகண்ட் ஃபேஸ். இந்த கேக் கட்டிங்கெல்லாம் முடிஞ்சு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படி வெளியில் வந்து ஸ்விம்மிங் பூல் பக்கம் நம்ம வந்தோம்னா நான் பார்க்குற காட்சிகள்லாம் பிரெத் டேக்கிங் சொல்லுவேன். அவ்வளவு அட்டகாசமாக அவ்வளவு சூப்பராக இருக்குங்க ஒரு காட்சியும். நீங்கள் இப்போ பார்க்குறது காசாகிராண்ட் ஏதன்ஸுடைய டெரஸ் வியூ. டெரஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்னோ போலிங் கான்செப்ட்லேயும் அட்டகாசமான பிளே இருக்குங்க. நான் இதை முதல்ல போட்டு விட்டுட்டேன். எல்லாமே முடிஞ்சு நைட் பார்த்தீங்கன்னா காசாகிராண்ட் மிக அழகாக காட்சி அளிக்குதுங்க. இப்படி ஒரு பிரம்மாண்டமான கிளப் ஹவுஸும் ஒரு ப்ராஜெக்டும் காசாகிராண்ட் வந்து சென்னையின் மேற்கு பகுதியில் அம்பத்தூர் கிட்ட அத்திப்பட்டு என்ற இடத்துல வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து சென்னையில் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஒரு அட்டகாசமான 1 ஏக்கர் சைஸில் இருக்கிற இந்த கிளப் ஹவுஸுடைய எல்லா விஷுவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அட்டகாசமான வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வர இருக்குது. சேனலையும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.